அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. யூனிட் 6 ஏற்கனவே தமிழ்நாடு ஆர்கியாலஜி பேஸ் பண்ண முக்கியமான தொல்லியல் சார்ந்த ஆய்விடங்கள் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து பார்ட் 3 வீடியோவா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள். வாங்க கண்ணன்ட்டுக்குள்ள போலாம். முதல் கல்வெட்டா நம்ம பார்க்கக்கூடியது உத்திரமேரூர் கல்வெட்டு. ரீசெண்டா அடிக்கடி நம்ம எக்ஸாம்ல கேட்கக்கூடியது ஒன்று, ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். எந்த மன்னன்? சோழ மன்னனுடையது. அது குறிப்பிட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா பராந்தக சோழன் 1. உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. எந்த மன்னன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பராந்தக சோழனுடையது. பொதுவாக சோழர்களுடைய உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடவுளை முறையா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சோழர்களுடைய உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. இதுல அந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்ல இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நமக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடணும்னா என்ன வயது? 21. அதை தாண்டி ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆனா இதுல தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு நிறைய என்னன்றாங்க நெறிமுறை கொடுத்துருக்காங்க. அதை கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு குரூப் 1 எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்டா கொடுத்திருந்தாங்க. என்னன்னு பார்க்கலாம். 4 1/4 வேலிக்கு மேல் இறை கட்டக்கூடிய நிலம். சரியா? இந்த இடத்துல இறை அப்படின்னு என்னங்க? வரி கட்டக்கூடிய நிலம். அதாவது அவங்க பாத்தீங்கன்னா 4 1/4 கிட்டத்தட்ட 25% பாத்தீங்கன்னா வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். சொந்த மனையில் வீடு. சரிங்களா? கண்டிப்பா வீடு இருக்குன்னு அவருடைய சொந்த இடத்தில் 2வது குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது 3வதா பாருங்க, வயது வரம்பு. அது பாத்தீங்கன்னா சம் லிமிடேஷன் வச்சிருக்கிறாங்க. என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 to 60 வயதுக்குள்ள இருக்குன்னு. சரிங்களா? சோழருடைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பராந்தகன் சோழன் அவருடைய டைம்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா போட்டியிடணும்னா வயது பார்த்தா 30 to 60 வயதுக்குள்ள இருக்குன்னு. வேத சாஸ்திரம் தெரிந்தவர். சரிங்களா? முக்கியமான ஒரு பாயிண்ட். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேத சாஸ்திரம் படித்தவராக இருக்குன்னு. செல்வம் மற்றும் நேர்மையானவராக இருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க? அரசியலுக்கு செல்வம் சேர்க்கணும் விரும்புவாங்க. ஆனா சோழருடைய காலத்துல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உள்ள வரணும் ஒரு உறுப்பினராக வர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலே அவங்களுக்கு என்ன வேணுமாமா? செல்வம் இருக்குன்னு, நேர்மையும் இருக்குன்னு. சரிங்களா? 2 பார்த்தா குவாலிஃபிகேஷனை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 3 ஆண்டுகளில் எந்த வாரியத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான். சரிங்களா? வேற எந்த ஒரு இதுலயும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. நிகழ்காலத்துல மட்டும் கிடையாது, கடந்த 3 ஆண்டுல. சரிங்களா? அப்பதான் அப்படி எப்படி இருக்க முடியுமாமா? நேர்மையானவராக இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான நெறிமுறைகள். அடுத்தது 2வதுங்க மானூர் கல்வெட்டு. 8ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? மானூர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. யாருன்னு கேட்டாங்கன்னா வரகுண பாண்டியன் அப்படிங்கிறாங்க. அந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மாறன் சடையன் அப்படிங்கிற பெயர் வேறொரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மானூர் கல்வெட்டு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். வரகுண பாண்டியன் மற்றும் மாறன் சடையன் 2 பேரும் ஒருத்தரே தான். நாம் ஏற்கனவே சோழருடைய உள்ளாட்சி அமைப்பு தானே பார்த்திருப்போம். பாண்டியர்களும் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புல சிறந்து விளங்கினார்கள் சோழர் காலத்துக்கு முன்னாலேயே. சரிங்களா? அதனாலதான் 8ஆம் நூற்றாண்டு குறிப்பிட்டே சொல்லியிருப்பேன். பாண்டியர்களின் கிராம சபா, அது மட்டும் இல்லாம கிராம நீதிமன்றம், இதை பற்றி சொல்லக்கூடியது எந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா மானூர் கல்வெட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஏன் பாத்தீங்கன்னா சோழருடைய உள்ளாட்சி அமைப்பு தான் கேட்கணும். ஏதாச்சும் விதிவிலக்கா? ஒருவேளை பாண்டியர்களுடைய உள்ளாட்சி அமைப்பை பத்தி கேட்கணும்னா எந்த கல்வெட்டை செலக்ட் பண்ணுவாங்களாமா? மானூர் கல்வெட்டு. பாண்டியர்களின் கிராம சபா மற்றும் கிராம நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா மானூர் கல்வெட்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, மாங்குளம் கல்வெட்டு. இது பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. மாங்குளம் கல்வெட்டு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம். 1882 பாத்தீங்கன்னா ராபர்ட் ஸ்வெல் அவர் தான் பாத்தீங்கன்னா முதலா இந்த கல்வெட்டை பார்த்தா கண்டறியறார். ஆனா படிக்கல. சரிங்களா? கல்வெட்டை முதலாக கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாராமா? ராபர்ட் ஸ்வெல். எப்பன்னு கேட்டாங்கன்னா 1882ங்க. பாண்டிய நெடுஞ்செழியன். சரிங்களா? அவரை பற்றி சொல்லக்கூடியது, அதாவது பாண்டிய நெடுஞ்செழியன் அவரை பற்றி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மாங்குளம் கல்வெட்டு. கடலான் வழுதி சமணர்களுக்கு படுகை ஏற்படுத்தி தந்தது தொடர்பாக கடலான் வழுதி அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா சமணர்களுக்கு இருப்பிடும், அதாவது படுகை இருக்கும் பாத்தீங்களா, அதை ஏற்படுத்தி தந்தது தொடர்பாக எந்த கல்வெட்டு சொல்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா
மாங்குளம் கல்வெட்டு. பொதுவாக சமணர்களுடைய இருப்பிடம் எந்த பகுதியில் ரொம்ப அதிகமா இருக்குங்க? மதுரை சுற்றி இருக்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சமணர்கள் இருப்பிடம் அதிகமாக இருந்தது. சின்ன சின்ன மலைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருப்பிடமா இருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கடலான் வழுதி சமணர்களுக்கு படுகை ஏற்படுத்தி தந்தது தொடர்பாக எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாங்குளம் கல்வெட்டு. அடுத்ததுங்க, இந்த கல்வெட்டு பாருங்க, தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்டது. சரிங்களா? தமிழ் மற்றும் பிராமி எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டா இருக்குது மாங்குளம். எந்த நூற்றாண்டு காலத்தை சார்ந்ததுன்னா 3ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் சோல் முதல்ல கண்டறிந்தார். எப்போது படிக்கப்பட்டதுன்னா 1903. சரிங்களா? வெங்கோ பராவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? வெங்கோ பராவ் அப்படின்னு இருப்பாரு. அவர் தான் முதலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாரு. மொத்த கல்வெட்டு எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இங்க 6. சரிங்களா? மாங்குளம் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா மதுரையை சார்ந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்கோ பராவ் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 1903ஆம் ஆண்டு இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாரு. எந்த நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்கும்போது 3ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது. அடுத்ததுங்க, மண்டகப்பட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ல இது ஒண்ணு. சரிங்களா? மண்டகப்பட்டு எங்க இருக்குது? விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தது. யாருடைய மன்னர், எந்த மன்னரை பற்றி குறிப்பு இருக்குதாமா? முதலாம் மகேந்திரவர்மன் அவரை பற்றி சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எதுவாமா? மண்டகப்பட்டு கல்வெட்டு. இது இசையை பற்றி சொல்லக்கூடியதும் எதுவாமா? மண்டகப்பட்டு தான். சரிங்களா? பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன், சரியா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மரம், உலோகம், சுதை எதுவுமின்றி பிரம்மன், சிவன், விஷ்ணுவுக்கு கோவில் எடுத்தான் என்ற செய்தியை இந்த கல்வெட்டு கூறுகிறது. பொதுவா மண்டகப்பட்டுனா எந்த மன்னர்களை பற்றி? பல்லவ மன்னன். குறிப்பா யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். 2 விதமான விஷயங்களை பத்தி இந்த கல்வெட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்னு இசையை பற்றி சொல்லக்கூடியதும் மண்டகப்பட்டு தான். அது மட்டும் இல்லாம பல்லவ மன்னர்கள் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் மரம் இல்லாம, உலோகம் இல்லாம, சுதை இல்லாம எதுவுமின்றி பிரம்மன், சிவன், விஷ்ணுவுக்கு கோவில் அமைத்தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, பாறைகளை குடைந்து கோவில் அமைச்சிருப்பாங்க பாத்தீங்களா? பாறை குடைவரை கோயில், அதைத்தான் இப்படி சொல்றாங்க. அப்பனா இந்த பாறையை குடைந்து கோவில் அமைக்கும் போது நமக்கு மரம் தேவைப்படுமா? உலோகம் தேவைப்படுமா? சுதை தேவைப்படுமா? எதுவுமே தேவைப்படாது. இதையெல்லாம் அமைத்தவன் யார் என்று சொல்றாங்களாமா? முதலாம் மகேந்திரவர்மன். குடுமையான் மலை கல்வெட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுங்க. குடுமையான் மலை கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. மகேந்திரவர்மன் சேம் திரும்பவும் அவரே தான் வராரு. அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு மானியம், இசைக்கருவி, இசையை பற்றியது. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாமா? இசைக்கருவி மற்றும் இசையை பற்றி சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குடுமையான் மலை கல்வெட்டு. இதுவும் மகேந்திரவர்மனை பற்றி சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? முதலாம் மகேந்திரவர்மனை பற்றி சொல்லக்கூடியதா. இங்குள்ள சமணர் படுகை கொற்றந்தை என்பவருக்காக வெட்டப்பட்டது. சரியா? இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமணர் படுகை இருக்குது. யார் வந்து வெற்றிருக்கிறாங்களாமா? யாருக்காக? கொற்றந்தை என்பவருக்காக வெட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எது சார்ந்த கல்வெட்டாமா? தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டு. சரிங்களா? குடுமையான மலை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டு. 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சங்கீரண ஜதி ராகத்தை பற்றி குறிப்புகளும், சரிங்களா, சங்கீரண ஜதி அப்படிங்கிற ராகத்தை பற்றி குறிப்புகளும், பரிவாதனி என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பரிவாதனினா வீணையை பத்தி சொல்லக்கூடிய குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். அதே தான் இங்கிலீஷ் குறிப்பிட்டு சொல்றாங்க. பரிவாதனி என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது யாழ் வகையாக இருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது, கருதப்படுகிறது. சரிங்களா? பரிவாதனி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னதுங்க? அது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது வந்து பாத்தீங்கன்னா வீணை மாதிரியே யாழ் வகைகள்ல ஒன்றாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அடுத்ததுங்க, அசோகர் 13ஆம் பாறை கல்வெட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ல இது ஒண்ணு. சரிங்களா? அசோகரோட இது வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் பாறை கல்வெட்டு. நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. 13, 2 மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. கலிங்க போர் பற்றி சில குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் பாறை கல்வெட்டுல வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அசோகர் அந்த கலிங்க போருடைய முடிவுல என்ன பண்றாராமா? போரின் விளைவாக புத்த மதத்திற்கு மாறியது. சரிங்களா? அசோகர் வந்து பாத்தீங்கன்னா கலிங்க போர் விளைவை பார்த்துட்டு இறுதியாக மனம் மாறி புத்த சமயத்துக்கே மாறிடுவார். சரிங்களா? கலிங்க போர் பற்றி குறிப்பு எந்த பாறைத்தூண் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 13ஆம் பாறைத்தூண் கல்வெட்டு. அடுத்ததுங்க, அசோகருடைய 2வது பாறை கல்வெட்டு. அதுலதான் தமிழக மன்னர்கள், தென்னிந்திய மன்னர்களை பற்றி சில குறிப்புகள் இருக்குது. இதுவும் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். சோழர், பாண்டியர், கேரள புத்திரர்கள், சத்திய புத்திரர் பற்றிய குறிப்பு உள்ளது. இந்த இடத்துல கேரள புத்திரர் அப்படின்னு கேட்டா யாருன்னு கேட்டாங்கன்னா சேர மன்னர்களை பற்றி குறிப்பு. சத்திய புத்திரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா
அதியமானை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சத்திய புத்திரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதியமானை பற்றி சில குறிப்புகள் வந்து பார்த்தா சொல்லியிருப்பாரு. அதியமானுக்கு மற்றொரு பெயராக இவர் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாரு? சத்திய புத்திரர். அதியமான் யாருங்க? அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவரா? அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டு என்ன மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா பிராகிருத மொழி. சரிங்களா? பிராகிருத மொழியை சார்ந்தது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கான மருத்துவ சிகிச்சை பற்றியும் குறிப்பு இருக்குதாமா. சரிங்களா? இரண்டாவது பாறைத்தூண் கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கான மருத்துவ சிகிச்சை பற்றி சில குறிப்புகளும் வச்சிருக்கிறாங்க. மருத்துவ மூலிகை பற்றி சில குறிப்புகள், கிணறுகள் தோன்றுவது பற்றி குறிப்புகளும் உள்ளது. சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய மன்னர்களா இருக்கக்கூடிய சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டியர்கள், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மன்னன் அதியமான் இவங்களை பற்றி மற்றும் குறிப்புகள் இல்லாம சில எக்ஸ்ட்ரா குறிப்பு வச்சிருக்கிறாங்க. மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கான மருத்துவ சிகிச்சை பற்றிய குறிப்புகளும் இருக்குது. மருத்துவ மூலிகை மற்றும் கிணறுகள் தோன்றுவது பற்றி சில குறிப்புகளும் வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது பாறைத்தூண் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூடுங்க. அடுத்ததுங்க ஐகோல் கல்வெட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சில டைம் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? புலிகேசி 2 இவருடைய வெற்றியை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எதுவாமா ஐகோல் கல்வெட்டு அப்படிம்பாங்க. எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தா எங்க இருக்குதாமா? கர்நாடக மாநிலம். யாருடைய வெற்றியை பத்தி குறிப்புகள் வச்சிருக்காங்க? புலிகேசி 2 அவருடைய வெற்றி. 19 வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத மொழியை கொண்ட ஒரு கல்வெட்டு. சரிங்களா? 19 வரிகள் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் ஐகோல் கல்வெட்டு. எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா சமஸ்கிருத எழுத்து. எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரவி கீர்த்தி. சரிங்களா? இதுவும் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. சரியா? ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவி கீர்த்தி. ஹர்ஷவர்த்தனரை தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுகிறது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா புலிகேசி 2 வெற்றியை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஹர்ஷவர்த்தன் அப்படின்னு ஒரு மன்னர் இருப்பாரு. அவரை தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுவது எந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐகோல் கல்வெட்டு. யாருடைய வெற்றியை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா புலிகேசி 2ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததுங்க புகழூர் கல்வெட்டு. சரிங்களா? இதுவும் சில டைம் கேட்ட கொஸ்டின் தான். புகழூர் கல்வெட்டு மொத்தம் எத்தனை வகையான கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 கல்வெட்டுகள் காணப்படுகிறது. சரிங்களா? புகழூர் கல்வெட்டு பாத்தீங்கன்னா மொத்த கல்வெட்டு எண்ணிக்கை அங்க எவ்வளவு இருக்குதாமா? 12 கல்வெட்டுகள். எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது கரூர் மாவட்டம். சரிங்களா? கரூர் மாவட்டம். இதுவும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான். சமண துறவிக்கு படுகை அமைத்தது தொடர்பாக ஏற்கனவே வந்து பார்த்தா இசை பேஸ் பண்ணதை பார்த்தோம். சரிங்களா? 2. அது மட்டும் இல்லாமல் முதல் 2 வந்து பார்த்தீங்கன்னா முழுசுமே எதுவாமா உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமணர்களுக்கு படுகை அமைத்தது தொடர்பாக புகழூர் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கல்வெட்டை கொண்டது. எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரூர் மாவட்டம். பொதுவாக யாரை பத்தி குறிப்பிட்டு சொல்லுதுன்னா சேர மன்னர்களை பற்றி குறிப்புகள் தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? சேர மன்னர்கள் வழங்கிய கொடை பற்றிய குறிப்புகள் உள்ளது. கேட்பாங்க. சேர மன்னர்களுக்கு உண்டான கொடை பற்றிய குறிப்புகள் கொண்ட கல்வெட்டு எதுன்னு கேட்டா புகழூர் கல்வெட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கோ ஆதன், செல்லிரும் பொறை, பெருங்கடுக்கோ, இளங்கடுக்கோ அரசர்களின் பெயர்களும் குறிப்புகள் உள்ளது. அதாவது இந்த கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா சில மன்னர்களுடைய பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மன்னர்களுடைய பெயர் பாருங்க. கோ ஆதன், செல்லிரும் பொறை, பெருங்கடுக்கோ, இளங்கடுக்கோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசருடைய பெயர். இந்த பெயரை கொண்ட கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா எதுவாமா? புகழூர் கல்வெட்டு. இதில் பதிற்றுப்பத்தில் வரக்கூடிய 7, 8, 9, 10 சார்ந்த அரசர்களை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவா சேர மன்னர்களை பற்றி பாடக்கூடிய முக்கியமான சங்க இலக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 மன்னர்களை பற்றி 10 பாடலாக 100 பாடல்கள் இருக்கு. இதுல முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்கல. இதுல குறிப்பா எந்தெந்த மன்னர்களை பற்றி குறிப்புகள் இருக்குதாமா? 7, 8, 9 சேர மன்னர்களை பற்றி சில குறிப்புகள் எதுல இருக்குதாமா? புகழூர் கல்வெட்டுல அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பாருங்க அரச்சலூர் கல்வெட்டு. எழுத்து வந்து பாத்தீங்கன்னா முந்தைய கால வட்டெழுத்து முறை. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. முந்தைய கால வட்டெழுத்து முறை. மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தது. இது 2க்கு பெயர் பெற்றது. ஒன்று சமணர்களுக்கு படுகை அமைத்தது தொடர்பாக, மற்றொன்று இசை கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டு 2க்கு பெயர் பெற்றது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சமணர் படுகை, மற்றொன்று இசை கல்வெட்டை சார்ந்தது. அடுத்ததுங்க ஜம்பை கல்வெட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்தில் அமைந்துள்ளதா வந்து பாத்தீங்கன்னா ஜம்பை. சரிங்களா? ஜம்பை கல்வெட்டு எங்க அமைந்துள்ளதாமா? விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்தில் அமைந்துள்ளதா வந்து பாத்தீங்கன்னா ஜம்பை கல்வெட்டு. தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த
அதியமானை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. நம்ம ஏற்கனவே தென்னிந்திய அரசர்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா சத்தியபுத்திரர் என்று யாரை குறிப்பிடுறாங்க? மன்னன் அதியமான் தான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் அசோகருடைய 2வது பாறைத்தூண் கல்வெட்டுல. இந்த இடத்துல ஜம்பை கல்வெட்டும் யாரை பத்தி குறிப்பிருக்குதாமா? தகடூர், அதாவது பெருக்கக்கூடிய தர்மபுரி இருக்குது பாத்தீங்களா, முந்தைய காலத்துல அதுக்கு என்ன பெயர் இருந்ததாமா? தகடூர். தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அதியமானை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஜம்பை கல்வெட்டு. சமணர் படுகை தானமாக கொடுத்தது பற்றி கூறுகிறது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா சமணர்களுக்கு எனது அவங்களுக்கான இருப்பிடம் தந்தது தொடர்பாக சில குறிப்புகள் இருக்குதாமா. ஜம்பை கல்வெட்டு அப்படின்னு கேட்டாவே மன்னன் அதியமான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில செப்பேடுகள், முக்கியமான செப்பேடுகளை பற்றி சில குறிப்புகள் கொடுத்திருப்பேன். வேள்விக்குடி செப்பேடு 8ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்ததா வந்து பாத்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு. வேள்விக்குடி செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா எந்த நூற்றாண்டு காலம்? 8வது நூற்றாண்டு. யாரால் வெளியிடப்பட்டதுன்னா நெடுஞ்சடையன் பராந்தக மன்னன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வேள்விக்குடி செப்பேடு யாரால் வெளியிடப்பட்டது? நெடுஞ்சடையன் பராந்தக மன்னன் தனக்கு தானமாக வழங்கிய நிலத்தை 1000 வருடத்திற்கு பிறகு நிலக்கிழார் சான்று காட்டி மீண்டும் பெற்று கொள்ளலாம். பொதுவா செப்பேடு அப்படின்னா இப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் வந்து பார்த்தா இடத்த பதிவு பண்றோம், வாங்குற மாதிரி இருந்தா பத்திரப்பதிவு டாக்குமெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வேல்யூ போட்டு பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல. அதே முன்னுடைய காலத்துல சரிங்களா, பேப்பரா இல்லாத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பார்த்தா பத்திரமாக பயன்படுத்துறாங்களாமா? செப்பேடு. அதாவது செப்பு தகட்டை ரொம்ப மெல்லிசா அடிச்சு அதுல வந்து பார்த்தா யாருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது என்ன பண்றாங்க? அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? செப்பேடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னனுக்கு தானமாக வழங்கிய நிலத்தை 1000 வருடங்களுக்கு பிறகு எந்தெந்த நிலக்கிழார் வாங்கினாங்களோ அந்த நிலக்கிழார் திரும்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? களப்பிரர் இருந்ததற்கான சில சான்றுகளும் இதுல சொல்லியிருப்பாங்க. வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னா நெடுஞ்சடையன் பராந்தக மன்னன், முக்கியமானது இந்த பாயிண்ட் தான். தனக்கு தானமாக வழங்கிய நிலத்தை 1000 வருடத்திற்கு பிறகு நிலக்கிழார் சான்று காட்டி மீண்டும் பெற்று கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய செப்பேடு எதுன்னு கேட்டாங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு. அடுத்ததுங்க கரந்தை செப்பேடு. முதலாம் ராஜேந்திரன், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கரந்தை செப்பேடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாம் ராஜேந்திரன் அவருடையது. தனது தாயின் பேரில் திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம், அந்த ஊருக்கு பேர் என்னங்க? திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்னும் அக்ரஹாரம் அமைத்து கொடுத்தது தொடர்பாக, அதாவது கோயில் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை பூஜை செய்வாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு இருப்பிடம் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். அந்த ஊருக்கு பெயர் என்னவாமா? திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம். அவருடைய தாயார் பெயரை வச்சுட்டு பின்னால வந்து பாத்தீங்கன்னா சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பெயரோட இணைச்சு வச்சிருப்பாங்க. 1080 சதுர்வேதியர்களுக்கு வேதம் ஓதக்கூடியவர்கள் எவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க? 1080 பேருங்க. புரியுதா? அப்பனா இந்த இடத்துல திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரை அமைத்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். எவ்வளவு நபர்களுக்கு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்திருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1080 சதுர்வேதியர்களுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. காசக்குடி செப்பேடு. சரிங்களா? நந்திவர்மனை பத்தி சொல்லக்கூடியது காசக்குடி செப்பேடு அப்படின்னு கேட்டாவே நந்திவர்மன் அவரை பற்றி சொல்லக்கூடியது. அபராதங்களை பற்றி சில குறிப்புகள் இருக்குது. சரிங்களா? எதுக்கெல்லாம் எது மாதிரி அபராதங்கள் போடப்படுகிறது அப்படிங்கிற சில குறிப்புகள் வந்து பார்த்தா எதுல வச்சிருக்கிறாங்க? காசக்குடி செப்பேட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா வச்சிருக்கிறாங்க. அடுத்ததுங்க கூரம் செப்பேடு. முதலாம் பரமேஸ்வர்மன். சரிங்களா? முதலாம் பரமேஸ்வர்மன் அவர் தனது பெயரில் பொலிவுறு நகரங்களை உருவாக்கினான். இப்ப நம்மளுக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டில உருவாக்குறாங்க பாத்தீங்களா, ஆனா இதோடைய கான்செப்ட் பல்லவா டைம்லயே இருந்திருக்குதாமா. பொலிவுறு நகரங்களை உருவாக்குவதற்காக வந்து பாத்தீங்கன்னா சில இடத்த தேர்வு பண்ணி நகரங்களை உருவாக்கி இருப்பாங்க. யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் பரமேஸ்வர்மன். அப்போது கடைபிடிக்கப்பட்ட நெறிமுறைகளை கூரம் செப்பேடு கூறுகிறது. அது மாதிரி ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குற மாதிரி சரிங்களா, சில என்ன பண்றாங்களாமா, பொலிவுறு நகரங்களை உருவாக்குவதற்கு எது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எது மாதிரி நெறிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அதை பத்தி எதுல சொல்லியிருக்கிறாங்களாமா? கூரம் செப்பேட்டுல வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்புகள் இருக்குது. பல்லவர்களின் படை வலிமை, போர் முறை பற்றியும் இந்த செப்பேடு கூறுகிறது. சரிங்களா? பல்லவர்களின் படை வலிமை, அது மட்டும் இல்லாம போர் முறை, அது மட்டும் இல்லாம மூன்றாவதா பொலிவுறு நகரங்களை உருவாக்குவதற்கான நெறிமுறைகளை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு எதுன்னு கேட்டாங்கன்னா கூரம் செப்பேடு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோல கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்தடுத்து வரப்போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாம யூனிட் 6க்கான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா டிஸ்கஸ் பண்ண போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.